கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் நமக்கும் வீட்டில் பெரியவங்களுக்கும் எதிரான கருத்துக்கள் இருக்கலாம், கருத்து மோதல்கள். இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டாக இப்போ சொன்னீங்கன்னா எனக்கு வைப் இல்லைங்கிறாங்க. அது என்னையா அது ஜென்சி. எப்போவுமே நிலையான ஒரு தன்மையில் இருக்கும்போது சந்தோஷம் இருக்கும். நிலையற்ற தன்மையில் இருந்தால் இன்றைய நாள் இங்கே இருப்பீங்க, நாளைக்கு வேறு எங்கேயோ போயிடுவீங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை, அங்கே பார்த்தா நல்லாயிருக்கும், திரும்பி இங்கே வந்து ஐயோ அதுதான் இங்கே பார்த்தோமா அப்படின்னு இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் மாற்றம் கண்டிப்பாக வர வேண்டும். வீட்டில் பெரியவங்களுக்கு கௌரவம் இருக்கணும். சுவாமியை பற்றி, தெய்வ அனுகிரகத்தை பற்றி, தெய்வத்தை பற்றி, வீட்டில் பெற்றோர்களுடைய பெருமையை பற்றி பேசினா அவர்ஷன். ஆமாம், அது என்ன அவர்ஷன்? அவர்ஷன் இருந்தால் 24 மணி நேரம் டிப்ரெஷனில் தான் இருக்கணும். தெய்வத்துடைய அனுகிரகம் இல்லை, அம்மா அப்பாவுடைய அனுகிரகம் இல்லைன்னா நீங்களாம் வாழவே முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லை, முன்னோர்கள் ஆசீர்வாதம் இல்லை, தெய்வத்து மேல் நம்பிக்கை இல்லைன்னா வாழ முடியாது. அடுத்த ஜென்ரேஷனே வராது. தயவுசெய்து இந்த மாதிரி தப்பாக பிரச்சாரம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து நீங்கள் மனம் மாறாதீங்க. நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கணும்னா தெய்வத்துடைய வழிபாடுகள் வேணும். எந்த குலத்துலேருந்து வந்திருக்கீங்க, யார் உங்கள் குலதெய்வம், நீங்கள் யார், உங்கள் முன்னோர்கள் யார், எந்த அளவுக்கு அவங்க நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, எந்த கோவிலை கட்டியிருக்காங்க, எவ்வளோ தானங்கள் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பெரியவங்க பெற்றோர்கள் இதெல்லாம் பட்டியலிட்டு குழந்தைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய அருமை புரியும். இதெல்லாம் இந்த நாள் செய்யக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம்.